ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நானும் என் குட்டி பையனுக்கும் என்னோடய மொட்டை மாடியில் இருக்க குட்டி கார்டனுக்கு வந்துட்டு இந்த கீரையை பறிக்க வந்துட்டோம். நான் வந்து சோத்துக்கத்தாழை வச்சுருக்கேன், ஆலோவேரா வச்சுருக்கேன். அந்த தொட்டியில் தான் இது எல்லாமே வளர்ந்து வந்திருக்குது. தென் மற்ற செடி தொட்டிலையுமே வந்திருக்குது சின்னதாக. இது வந்து இந்த குட்டி குட்டியாகவும் இலைகள் இருக்குது. இது நல்லா பெருசு வளர்ந்துருக்கிறதுனால பெரிய இலைகளாகவும் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் டாட் இருக்குது, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இலை பெருசாக இருக்கிறதுனால அந்த கலர் வந்திருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த இலையை நம்ம வந்து பறித்தோன்னா பால் வரும். ஸோ நிறைய பேர் இப்போ இந்த கீரையோட பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த கீரையோட பேர் அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மருத்துவ குணம் உள்ள கீரை ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இந்த கீரை கிடச்சா ஸ்கிப் பண்ணாதீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கீரை. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது இன்டர்னலாகவும் நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீரை இயற்கை தந்த வரப்பிரசாதம், கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம்னே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம். இது வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இலைகள் எப்படி இருக்குது பாருங்கள், குட்டி இலை. அதில் இருக்கக்கூடிய இந்த விதைகள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பூ தெரியுது பார்த்திங்களா? அந்த பூ வந்து அது அப்படியே விதையாக மாறும், முட்டாக மாறும். அந்த முட்டை நம்ம உடைச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி மணியாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த கசகசா எப்படி வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா? அது மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து நெற்கதிர் மாதிரி, அதாவது நெல்மணி மாதிரி இருக்கிறதுனால இந்த கீரைக்கு பேர் அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கீரையை வந்து பெருசாக வந்திருக்கு இல்லையா, அது வந்து அந்த தண்டி எல்லாமே முத்தி போச்சு. அதனால் நான் வந்து அப்படியே பிடுங்க போகிறேன். உங்களுக்கு நான் பறித்து காட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு இருக்கேன். என் குட்டி பையனும் சேர்ந்து என் கூட பறிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கீரையில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிம்பிளாக தான் சமைச்சு சாப்பிட போகிறேன், பருப்பு போட்டு. இது வந்து சமைச்சு நான் சாப்பிட்றத ரெசிபி அப்படின்னு காட்டுறதை விட இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட முக்கியமான ஒரு ரீசனு. ஸோ கீரையை பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி நான் ஆயிறேன் அப்படின்னா, பெரிய இலைகளாக இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த முட்டுகளோடு சேர்த்து பறிச்சிடுறேன். அந்த மேலே தெரியுது பார்த்திங்களா, அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த முட்டுக்கள்லையும் பால் இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மணிகளுமே நமக்கு ரொம்ப சத்துக்கள் உள்ளது. அந்த உடைச்சதுமே பால் வருது இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து பருவ அதிகமாக இருக்கிறவங்க அந்த பாலை வந்து நமக்கு வந்து ஃபேஸில் பருவ இருக்கிற இடத்துல தடவினா பருக்கள் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு ஸ்கின்னில் வந்து அங்கங்கே மரு இருக்கும், பரு மாதிரியே மரு. அது வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டினியூவாக அந்த மரு மேலே பால் வச்சுட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த மரு கொட்டி உங்களுக்கு வந்து அந்த தழும்புமே போகும். கண்டினியூவாக வச்சுட்டு வரணும். ஒரு 48 டேஸ் இல்லைனா 21 டேஸ் அது மாதிரி கண்டினியூவாக வச்சுட்டு வாங்க. கீரையை இப்போ சுத்தமாக ஆஞ்சாச்சு. இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கார்டன்லேருந்து நான் பறிச்சதுனால ரொம்ப வந்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ரோட்டோரமாக பறிக்கிறீங்க, வெளியில் எங்கேயாவது பறிக்கிறீங்கன்னா ஒரு 4-5 தடவையாவது சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து கடையல் மாதிரியும் பண்ணாமல் கூட்டு மாதிரியும் பண்ணாமல் ரெண்டுமே சேர்த்த மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கீரையோட அளவு அதிகமாக இருக்குது, பருப்போட அளவு நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு பருப்போட டேஸ்ட்டை விட கீரையோட டேஸ்ட்டு தான் எனக்கு வேணும். ஏன்னா கீரை வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட், கடவுள் தந்த ஒரு வரப்பிரசாதம், இயற்கையாகவே கிடைக்கிறது. நமக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் நீங்கள் செடிகள் வச்சுருக்கீங்க, எந்த செடிகளாக இருந்தாலுமே அந்த செடிகளுக்குள்ளே தானாக வளரக்கூடியது. ஸோ அந்த பருப்பை அலசின கீரையை அதில் போட்டுக்கோங்க. பிஞ்சு தண்டாக இருக்குதுன்னா அந்த கீரையை தண்டோட போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்டுலையுமே பால் இருக்குது, ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கும் ஒரு பெரிய வெங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் இன்டர்னலாக வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. கீரை கடையல், கூட்டு, பொரியல், துவையல், உங்களுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். தாய்ப்பால் கொடுக்குறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டுக்கலாம். பட் யார் சாப்பிட்றதா இருந்தாலுமே அளவாக சாப்பிடுங்க. மற்ற கீரைகள் மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லதோ அவ்வளோவுக்கு அவ்வளோது உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அதோட பவர்ஃபுல் வந்து அதிகமாகிடும். பவர் வந்து அதிகமானதும் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு வந்து உங்களுக்கு கடப்படான்னு சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு மோஷன் கிளியர் ஆகிடும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு
வயிறு நல்லாவே சுத்தமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ப்ரெக்னன்சி டைமிங்கில் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றத நான் வந்து கேரண்டியாக சொல்ல மாட்டேன். பட் தாய்ப்பால் கொடுக்குறவங்க தாராளமாக அந்த கீரையை வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க. பால் சுரப்பு அதிகமாக இருக்குது இந்த கீரையில். அது அளவாக சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேணாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க, அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க தாராளமாக அந்த கீரையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நல்லா சுத்தமாகும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, ஓரளவுக்கு அதிகமாக சாப்பிடுங்க, வயிறு சுத்தமாகும். தென் உங்களுக்கு வயிற்று புண் வந்து குறையும். வாயில் புண் இருக்கும்போது இந்த கீரையை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வாய்ப்புண் குறையும். கீரை சாப்பிடாமல் அந்த பால் வச்சாலுமே அந்த புண்ணு வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆஸ்துமாவுக்கு ரொம்ப நல்லது, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த கீரையை வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ கீரையை கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு நான் வந்து தாளிப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு நான் பூண்டு போடலை. உங்களுக்கு வேணும்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும்னே சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி வேறு எதுக்கும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடித்து மென்று சாப்பிட்ற மாதிரி தான் பருப்பும் வச்சுருக்கேன், கொஞ்சம் கீரையும் வச்சுருக்கேன். பச்சையாக சாப்பிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லாவே இருக்கணும். அதனால இந்த மாதிரி நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த கீரையை அளவாக சாப்பிட்டு மெடிசனாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.